வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மணிக்காரபாளையத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த மணிக்காரபாளையத்துல தான் நாட்டாமை படத்துல வரக்கூடிய கவுண்டமணி செந்தில் வீடு வந்து இருக்கு. இப்ப நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தான் நாட்டாமை படத்துல செந்தில் கவுண்டமணி அவங்களுடைய வீடாக இருக்கும். நாட்டாமை படத்துல செந்தில் வந்து ஒரு பிளே பாயா இருப்பாரு. பார்த்தா எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களோடய சுத்திட்டு திரிவாரு. அதில் ஒரு சீனில் வந்து எனக்கு நிறையா மில்லு இருக்குது, சென்னையில் வந்து கப்பல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருப்பாரு. அதை கேட்டுட்டு கவுண்டமணி அடிக்க வரப்ப என் சொத்தை பிரித்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தட்டை உடச்சி கொடுக்குற சீன் வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. நாட்டாமை படத்தில் வரக்கூடிய ஐகானிக் காமெடின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காமெடி சீன் வந்து கவுண்டமணிக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணோடைய அப்பா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்க காமெடி. அந்த சீன் வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அந்த காட்சிகளில் இதை வந்து பொண்ணு வீடாக காட்டியிருப்பாங்க இந்த இடத்த மட்டும். இந்த நாட்டாமை படத்தில் கவுண்டமணிக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் செந்தில் வந்து தன்னோட வேலையை காட்டியிருப்பாப்புல. அந்த வகையில் கடைசியாக வந்து பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா பொண்ணு உங்களுக்கு இல்லை மைசன், எனக்கு தான் பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த காட்சிகள்லையும் வந்து இந்த இடத்த நல்லா காட்டியிருப்பாங்க, இந்த வீட்டை. அதே மாதிரி இன்னொரு சீனில் வந்து ஒரு பிச்சைக்காரி வந்து வீட்டு கதவை தட்டும். கவுண்டமணி திறந்தோன்னா அது பாட்டுக்கு விறுவிறுன்னு உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன சமைக்கிற என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ கவுண்டமணி வந்து யாருமா நீ வெளில போமா அப்படின்னு சொன்னோன்னா, இது என்ற வீடு அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ நீங்கள் தான் என்னை பெற்ற அம்மாவா அப்படின்னு கேட்பார்ல. அந்த காமெடி காட்சிகளும் வந்து இந்த வீட்டில் தான் எடுத்திருப்பாங்க. கவுண்டமணிக்கு பல வருஷமா பொண்ணு தேடி தேடி அலைஞ்சு அழுத்து போயிடும். கடைசியில் அவரே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துருவாரு. அதே டைம்ல கவுண்டமணியோட அம்மாவும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அதாவது லேடி கெட்டப்ல இன்னொரு கவுண்டமணியும் வருவாரு. அந்த காட்சிகளும் இந்த வீட்டில் தான் எடுத்திருப்பாங்க. நாட்டாம தம்பி பசுபதி வந்து டீச்சரை கெடுத்துட்டான்னு சொல்லி டீச்சரை கொலை பண்ணி கபாலி வந்து ஒரு பாதாம் மரத்தில் கட்டி தொங்க விட்டுருப்பாரு. அந்த பாதாம் மரம் இந்த செந்தில் வீடுன்னு சொன்னோம்ல, அந்த வீட்டுக்கு பின்பக்கமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் அந்த பாதாம் மரம் இருந்ததா சொல்றாங்க. மணிகாரபாளையத்தில் ஒரு 30 வருஷம் முன்னாடி நாட்டாம படம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நாட்டாம இங்கே ஜிஹெச்சில் எடுத்தாங்க, ஹாஸ்பிட்டலில் எடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து இங்கே பக்கத்தில் காட்டுக்குள்ளே தூக்கு போட்டு தொங்குற மாதிரி டீச்சர், ஆமாம் அது அந்த எடுத்தாங்க. மறுபடியும் ஹைஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில் சண்டை காட்சியெல்லாம் எடுத்தாங்க. இந்த நாட்டாமை படத்தில் கவுண்டமணி வந்து செந்தில் நைட்டு ரொம்ப நேரம் ஆகி ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வருவார். அப்போ செந்தில் வந்து இந்த ஸ்கூலில் தான் படுத்துக்கிட்டு டீச்சர்கிட்ட கேள்வி கேட்பார்ல, லேடிஸ் பக்கத்துலலாம் உட்காந்துட்டு கொசுக்குள்ளே வலை போட்டால் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பார்ல. அந்த காமெடி காட்சிகள் எல்லாமே வந்து இந்த ஸ்கூலில் தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த நாட்டாமை படம் மணிக்காரபாளையத்தில் எந்தெந்த இடத்துலலாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.